ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி இண்டெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து எனக்கு வர கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எந்த மாதிரியான செக்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ மார்க்கெட் டவுன் ஃபாலில் இருக்கும்போது எந்த மாதிரி செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து அதிகம் லாபம் வந்து ஈட்டலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பொதுவாகவே வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து என்கிட்ட கேட்குறது உண்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 உடைய ஷேர் பேட்டர்ன் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்சி, என்எஸ்சினா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸில் வந்து இப்போ நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே காமிக்கிறேன். எங்கே போய் சர்ச் பண்ணலாம், எந்த மாதிரியான இண்டெக்ஸஸ் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் பார்க்கலாம். இதுக்கப்புறமா வந்து பிளைண்டாக வந்து எந்த ஸ்டாக்ஸுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பணத்தை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து ஒரு இண்டெக்ஸஸ்குள்ளே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ வாட்ச் லைவ் இண்டைசஸ், வாட்ச் மார்க்கெட் இண்டெக்ஸ், ஸோ அப்படிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வாட்ச் என்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மார்க்கெட் வாட்ச் இண்டைசஸ் அப்படிங்கிறதுல வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஸோ நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி மிட் கேப், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டைசஸ். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டரல் இண்டைசஸ் வேற இருக்கு. ஸோ செக்டரல் இண்டைசஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். சரிங்களா? அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து செக்டர் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. சரிங்களா? ஹை லிக்விடிட்டி இருக்கும். ஸோ பேங்க்ல வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். ஆனால் வந்து ஃபேவரட் ஃபார் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ நிஃப்டி ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி ஹெச்எல் டெக், ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்குள்ளே வந்து சென்ட்ரலாக வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து செக்டர் வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து நிஃப்டி 50குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ் வந்து குறிப்பிடும். சரிங்களா? இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸ் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபேலன்சிங் அப்படின்னு பண்ணுறது உண்டு. ஸோ ரீபேலன்சிங்னா வந்து அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை வந்து இதுலேருந்து வெளியில் எடுத்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸை வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும். ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ்குள்ளே வந்து விசிட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மட்டுமே இனிஷியலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்லேயோ மைக்ரோ கேப்லேயோ இதிலெல்லாம் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா ஹை வாலட்டிலிட்டி, ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ உங்கள் பணத்தை வந்து சேஃபாக செக்யூர்டாக வந்து மேலும் வந்து மதிப்பு கூட்டுறது வந்து உங்களுக்கு நிஃப்டி 50லேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? அதே சமயம் வந்து இப்போ நிஃப்டி 50ல் வந்து இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஆர்பிஐ வந்து டைரெக்டாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் பர்ஃபார்மிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மிங்கும் இருக்கும். ஸோ எஸ் பேங்க்கும் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிஃப்டி 50யோட ஒரு பார்ட்டாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கலாக ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த செக்டர் வைஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் சரிங்களா? ஸோ பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சின்ன சின்ன ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் சரிங்களா? பல்காக எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஷேர் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து ஆவரேஜிங் ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட 52 வீக் ஹை என்ன, இதோட 52 வீக் லோ என்ன, ஸோ இந்த 30 டேஸில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் நடந்திருக்கு, ஸோ எஃப்டி எல்லாம் இருக்குங்கிறத வந்து இதை பார்த்து ஈஸியாக வந்து நல்லா சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ மேலும் மேலும் என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.